Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard physicsல chapter 3 magnetism and magnetic effects of electric current உடைய book back answers தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்க்கு போட்டாச்சு. அது நீங்க என்ன பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா சப்ஜெக்ட் 12த்லயுமே நம்ம book back answer போட்டுருக்கோம். அதையும் போய் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கண்டிப்பா subscribe பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம 1 by 1 மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் சூஸ் வந்துட்டு ஆல்ரெடி புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால செகண்ட் அண்ட் தேர்ட் ரோமன் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம மார்க் பண்ணுவோம். நியூ சிலபஸில் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரில் எந்த கொஷின்ஸுமே ரெடியூஸ் பண்ணல. அதனால் நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். இப்போது செகண்ட் ரோமன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 142, செகண்ட் கொஷின் பேஜ் நம்பர் 133, தேர்ட் கொஷின் பேஜ் நம்பர் 130, fourth question page number 135, fifth question page number 142, sixth question page number 154, seventh question page number 141, eighth question page number 162, ninth question 143, 144, 145 இருக்கு. பட் அதில் தெளிவாக இருக்காது. டேபுலேஷன் போட்டு கடைசியாக உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். 9th question மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புக்லேயே படிக்கிறதுனா இந்த பேஜ் நம்பரில் இருக்குது, கண்டிப்பாக படிக்கலாம். அடுத்து 10th கொஷின் பேஜ் நம்பர் 149, 11th கொஷின் பேஜ் நம்பர் 128, 12th கொஷின் பேஜ் நம்பர் 175, 13th கொஷின் பேஜ் நம்பர் 179, 14th கொஷின் பேஜ் நம்பர் 177, 15th கொஷின் பேஜ் நம்பர் 183, 16th question page number 174, 17th question page number 177, 18th question page number 144 and 145. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்துட்டு பேராகிராஃப் மாதிரி கொடுக்கறதுனால ஒன்றுமே புரியாது. ஸோ டேபுலேஷன் மாதிரி ஈஸி வேல நான் லாஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறேன். 19th question page number 145, 20th question page number 184 and 185. அடுத்து தேர்ட் ரோமன் பேஜ் நம்பரையும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பேஜ் பை பேஜாக மார்க் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோமன் லாங் ஆன்சர் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 127, 128, செகண்ட் கொஷின் பேஜ் நம்பர் 156, 157, தேர்ட் கொஷின் பேஜ் நம்பர் 157, 158, ஃபோர்த் கொஷின் பேஜ் நம்பர் 138, 139, ஃபிஃப்த் கொஷின் பேஜ் நம்பர் 135, 136, சிக்ஸ்த் கொஷின் பேஜ் நம்பர் 137, 138, seventh question page number 162, 163, eighth question page number 174, 175, ninth question page number 158, 159, 10th question page number 179, 180, 181, 11th question page number 183, 184, 185, 12th question page number 164, 165, 13th question page number 178, 179, 14th question page number 168, 15th question tabulary formula நான் லாஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறேன். 16th question page number 176, 177. இது எல்லாமே நியூ புக் பேஜ் நம்பர் தான். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக பேஜ் நம்பர் 127 எடுத்துக்கோங்க. அதில் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்கான ஆன்சர். டீட்டெயில்னால் நான் ப்ளூ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ நான் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே இருக்குது. அண்ட் டூயினோ பாக்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இது டூயினோ பாக்ஸ் ரிலேட்டட் டு தட் டாபிக் தான். ஸோ அதையும் கண்டிப்பாக எழுதுங்க. அண்ட் சைடில் கொடுத்துருக்க ஃபஸ்ட் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாம்பிள் 3.1க்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த பேராகிராஃப் வரைக்குமே நீங்கள் எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்கான ஆன்சர். இந்த ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துடும், ஒரு கொஷின் ஆன்சர் வந்துடும். லெஃப்ட் சைடில் டார்க் ஷேடில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன் அட் அ பாயிண்ட் அண்ட் ஜியாகிரபிக்கல் மெரிடியன் இஸ் கால்ட் டெக்ளினேஷன் ஆர் மேக்னெட்டிக் டெக்ளினேஷன். இது வந்துட்டு 11th கொஷினுக்கான ஆன்சர். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், 11th கொஷின் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அண்ட் கீழேயே டார்க் ஷேடில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ஆங்கிள் சப்டெண்டட் அப்படின்னு போகும். அது வந்துட்டு 11th கொஷினுக்கான செகண்ட் பாயிண்ட். பேஜ் நம்பர் 130 பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னு ஒரு சப் டாபிக் இருக்கும். அதில் டார்க் ஷேடெல்லாம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் த போல் ஸ்ட்ரென்த் and magnetic length. அது எழுதிட்டு it is a vector quantity denoted by pm vector. அண்ட் இந்த டயக்ராமும் வரைஞ்சிட்டு இந்த கடைசியாக இருக்க ஃபார்முலாவும் எழுதிடுங்க. இது 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. இது தேர்ட் கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர்.
கொஷின் ஆன்சரில் நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். பேஜ் நம்பர் 133 மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் எனி ஏரியா நார்மலி இஸ் டிஃபைன்ட் அஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 5b த்ரூ த ஏரியா அப்படின்னு டார்க் ஷேடில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அதுக்கு கீழேயே இருக்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவும் நீங்கள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கான எக்ஸ்பான்ஷனாக எழுதணும். இது செகண்ட் கொஸ்டின் ஆன்சருக்குரிய ஆன்சர். பேஜ் நம்பர் 135ல் டார்க் ஷேடடாக கொடுத்துருப்பாங்க. இது கூலும்ஸ் இன்வர்ஸ் லாக்கு எக்ஸ்பான்ஷன். த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் அந்த டார்க் ஷேடட் லைன்ஸும் அண்ட் அந்த ஃபார்முலாவும் நீங்கள் ஃபோர்த்து கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். செகண்ட் ரோமன் ஃபோர்த்து கொஷின் நீங்கள் எழுதிக்கோங்க. அண்ட் அதே பேஜில் 3.2.1 மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் பார் மேக்னெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் ஃபுல்லாகவே நான் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே எழுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் 2 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டயக்ராமும் கம்பல்சரி வரையணும். அண்ட் நான் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் எழுதணும். 136ல் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும், அந்த பேஜ் முடிகிற வரைக்கும் 5th டீட்டெயிலுக்கான ஆன்சர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். இது ஃபஸ்ட் லெசனுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஆக்சியல் லைன் படிச்சிருப்போம். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஆக்சியல் லைன் படிப்போம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். பட் ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறத அதிகமாக கேட்பாங்க. பேஜ் நம்பர் 137ல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் அலாங் த ஈக்குவட்டோரியல் லைன் டியூ டு த மேக்னெட்டிக் டைபோல் பார் மேக்னெட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் ஃபுல்லாகவே 6th டீட்டெயிலுக்கான ஆன்சர். கொடுத்துருக்க 2 டயக்ராமையும் நீங்கள் கம்பல்சரி வரையணும். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. அண்ட் பேஜ் நம்பர் 138ல் இதுவும் எழுதுங்க. எக்ஸாம்பிள் 3.6க்கு முன்னாடி இருக்கிற பேராகிராஃப் வரைக்குமே 6th டீட்டெயிலுக்கான ஆன்சர். அண்ட் அதே பேஜ் 138ல் 3.3 டாபிக் டார்க் ஆக்டிங் ஆன் அ பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒரு டாபிக் இருக்கும். அது வந்துட்டு 4th டீட்டெயிலுக்கான ஆன்சர். நான் டிக் பண்ணியிருக்க பேராகிராஃப் எல்லாமே எழுதுங்க. டூயினோ பாக்ஸ் இதில் தேவையில்லை. இந்த டயக்ராம் கம்பல்சரி வரையணும். அண்ட் இதில் லெஃப்ட் சைடு முடிகிற வரைக்குமே இந்த டீட்டெயிலுக்கான ஆன்சர். 4th டீட்டெயில். ஸோ நீங்கள் 3rd ரோமன் 4th கொஸ்டினும் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா 4th டீட்டெயில்னே போட்டுக்கோங்க. பேஜ் நம்பர் 141 அதில் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் டார்க் ஷேடடாக கொடுத்துருக்க ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாகவே 7th கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் 142 எடுத்துக்கோங்க. அதில் டார்க் ஷேடடாக, அதாவது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் கீழே டார்க் ஷேடடாக லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த லைன்ஸும் அண்ட் கீழே ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. 2 ஃபார்முலா, அது எல்லாமே ஒன்று தான், அது டெரிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்பையுமே நீங்கள் எழுதிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். அண்ட் அதே பேஜில் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் கீழே டார்க் ஷேடடாக கொடுத்துருக்க லைன்ஸு அண்ட் அதோட ஃபார்முலா. இது 5th கொஷினுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 145 எடுத்துக்கோங்க. அதில் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட டயக்ராம்க்கு கீழே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2 ப்ராசஸ் டேக் பிளேஸ் அப்படின்னு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 2 பாயிண்ட்டையுமே நீங்கள் எழுதணும். இது 19th கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக 149 பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக லெஃப்ட் சைட் லாஸ்ட்டாக டார்க் ஷேடில் கொடுத்துருப்பாங்க. ஃபினாமினன் ஆஃப் லேகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் கால்ட் ஹிஸ்டெரிசிஸ். ஹிஸ்டெரிசிஸ் மீன்ஸ் லேகிங் பிஹைண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் மட்டும் 10th கொஷினுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 154ல் 3.8.1 டெஃபினிஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பயோ-சாவர்ட் லா அந்த டாபிக் கீழே இருக்க பாயிண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். பயோட் அண்ட் சாவர்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதி இந்த ஃபார்முலா வரைக்கும் முடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். 6th கொஷின், செகண்ட் ரோமன் 6th கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 156 3.8.2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் ஃபுல்லாகவே வித் டயக்ராம். நெக்ஸ்ட் பேஜில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் அ கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயிலுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் செகண்ட் கொஷின், செகண்ட் டீட்டெயில் கொஷினுக்கான ஆன்சர். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இது ஒன்று. ஸோ இது கண்டிப்பாக படிங்க. நான் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே எழுதணும். அண்ட் 3.8.3க்கு முன்னாடி இருக்கிற டெரிவேஷன் வரைக்குமே நீங்கள் எழுதணும். இது செகண்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர். 3.8.3 அந்த டாபிக் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே அண்ட் வித் திஸ் டயக்ராம்
தேர்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர். இங்கே சைடில் இருக்கிறதும் நீங்கள் எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாம்பிள் 3.13க்கு முன்னாடி இருக்க டிரைவேஷன் வரைக்குமே இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது தேர்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர். எக்ஸாம்பிள் 3.13க்கு சைடில் டேஞ்சன்ட் லா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் ஃபுல்லாகவே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், டீட்டெயில் கொஷின், 9th கொஷின். இது அந்த டார்க் ஷேடில் இருக்கிறது எழுதிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரிகாஷன்ஸ், தியரி இது எல்லாமே நீங்கள் எழுதணும். அண்ட் வித் திஸ் டயக்ராம் அண்ட் இந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் எழுதி நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 160ல் எக்ஸாம்பிள் 3.14க்கு முன்னாடி இருக்க டிரைவேஷன் வரைக்குமே 9th டீட்டெயிலுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 162ல் ஆம்பியர் சர்க்கியூட் லான்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் குட்டி டாபிக் தான், ஆனால் இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். ஸோ இதை கண்டிப்பாக படிங்க, இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். டார்க் ஷேடட் லைன்ஸ், ஃபார்முலா அண்ட் கீழே கொடுத்துருக்க நோட்டும் நீங்கள் இது வந்துட்டு 8th கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் ரோமன் 8th கொஷின். அண்ட் அதே பேஜில் 3.9.2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த கரண்ட் கேரிங் ஒயர் ஆஃப் இன்ஃபைனைட் லென்த் யூஸிங் ஆம்பேர்ஸ் லா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் இருக்க டயக்ராம் அண்ட் அடுத்த பேஜில் இருக்கிறது லெஃப்ட் சைடு முடிகிற வரைக்குமே நீங்கள் எழுதணும். இது 7th டீட்டெயிலுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 164ல் 3.9.3 மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ லாங் கரண்ட் கேரிங் சொலினாய்டு. அதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸு அண்ட் டயக்ராம் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே எழுதணும். அண்ட் பேஜ் நம்பர் 165ல் லெஃப்ட் சைடு எண்ட் ஆகிற வரைக்கும் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது 12th டீட்டெயிலுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 168 லாரன்ஸ் ஃபோர்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில் கொஷின். 14th டீட்டெயில். இது 14th டீட்டெயில். இந்த டாபிக் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். அண்ட் அதில் இருக்க சப்டாபிக்ஸ் ஃபோர்ஸ் ஆன் அ மூவிங் சார்ஜ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுவும் நீங்கள் எழுதணும். அதில் கொடுத்துருக்க 7 பாயிண்ட்டும் முக்கியம். அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் டெஸ்லாவும் எக்ஸ்ட்ரா எழுதணும். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 14th டீட்டெயிலுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 171ல் எக்ஸாம்பிள் 3.19 அதுக்கு சைடில் இருக்க இந்த பேராகிராஃப் இதில் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இது 17th கொஷின் ஆன்சர் ஆன்சர். இஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மூவ்ஸ் அந்த லைன்லேருந்து இஸ் நாட் அ சர்க்கிள் அந்த லைன் வரைக்கும் நீங்கள் எழுதணும். பேஜ் நம்பர் 174 எக்ஸாம்பிள் 3.22க்கு முன்னாடி இருக்க பேராகிராஃப் இதில் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஒன்லி ஆன் த அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து வெலாசிட்டி செலக்டார் அப்படின்னு முடிகிற வரைக்கும் வெலாசிட்டி செலக்டருக்கான டெஃபினிஷன். இது 16th கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். அண்ட் அதே பேஜில் 3.10.4 சைக்ளோட்ரான் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஷின். ஸோ இதை கண்டிப்பாக படிங்க. இது 8th டீட்டெயிலுக்கான ஆன்சர். இந்த சைக்ளோட்ரான் இதோட பிரின்சிபல் ஆக்சுவலாக ஒர்க்கிங் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லாமே எழுதணும், அப்போ தான் பாயிண்ட்டு, அப்போ தான் மார்க் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெஷல் மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க ஒவ்வொரு டாப்பிக்கும். ஸோ இதெல்லாம் எழுதுங்க. பிரின்சிபல் நீங்கள் எழுதணும். அந்த கீழே கொடுத்துருக்க டயக்ராம்லாம் வரைய தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்க டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். அந்த டயக்ராமுக்கு கீழே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அண்ட் ஒர்க்கிங் தான் மெயினாக ப்ரீஃபாக நீங்கள் எழுதணும். ஒர்க்கிங் இதோட டிரைவேஷன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன் இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் சைக்ளோட்ரான் கொஷின். 175 பேஜில் லிமிட்டேஷன்ஸோட முடியுது. இது 8th டீட்டெயிலுக்கான ஆன்சர். அந்த டீட்டெயில்லையே ஒர்க்கிங்கில் ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குது. தி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இன் சைக்ளோட்ரான் அப்படின்னு ஆரம்பிக்கும். திஸ் இஸ் கால்ட் ரெசனன்ட் கண்டிஷன் அப்படின்னு முடிகிற வரைக்கும் 12th கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். 176 பேஜ் நம்பர் 3.10.5 ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த டாபிக் ஃபுல்லாகவே 16th டீட்டெயிலுக்கான ஆன்சர். அண்ட் இந்த டயக்ராமும் முக்கியம், அதையும் நீங்கள் வரையணும். டயக்ராம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்த பேஜில் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த டீட்டெயிலுக்கான ஆன்சர். இது 16th டீட்டெயில். அடுத்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த ரூலில் இந்த டயக்ராம் வரைய தேவையில்லை, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுங்க. இது 14th கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். இது வரைக்கும் எக்ஸாம்பிள் 3.24க்கு முன்னாடி இருக்க லைன்ஸ் வரைக்கும் நீங்கள் இதுக்கு எழுதணும். இது 14th கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். பேஜ் நம்பர் 178 3.10.6 ஃபோர்ஸ் பிட்வீன் 2 லாங் parallel current carrying conductors அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் அந்த 2 டயக்ராம்
அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதணும், டிரைவேஷன் எழுதணும். இது எல்லாமே 13th டீட்டெயிலுக்கான ஆன்சர். இந்த 2 டயக்ராம், இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் அண்ட் திஸ் டயக்ராம் அண்ட் கீழேயும் ஒரு டயக்ராம் இருக்கும். இந்த டயக்ராமும் நீங்கள் வரையணும், கண்டிப்பாக இதுக்கு வரையணும். இதோடு நீங்கள் முடிச்சுக்கலாம். இது 13th டீட்டெயிலுக்கான ஆன்சர். அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பையர், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பையர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 3.11 டாப்பிக்கு முன்னாடி இருக்க டார்க் ஷேடட் லைன்ஸ், அந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். 13th கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். இதில் புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் எழுதணும். அண்ட் அதே பேஜில் 3.11.1 டார்க் ஆன் அ கரண்ட் லூப் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த டாபிக் ஃபுல்லாகவே 10th டீட்டெயிலுக்கான ஆன்சர் நான் மார்க் பண்ணியிருக்குது. அண்ட் ப்ளஸ் டயக்ராம், இந்த 2 டயக்ராமுமே நீங்கள் எழுதணும். அண்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அந்த டாப்பிக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பெஷல் கேசஸ் 2 கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்பெஷல் கேஸஸையும் எழுதணும். இது 10th டீட்டெயிலுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 183 கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்டூ அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இதில் 2 டாபிக் இருக்குது. 2 டாப்பிக்குமே 11th டீட்டெயிலே கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்கள், இதில் கேல்வனோமீட்டர் டு அண்ட் அம்மீட்டர் அந்த டாப்பிக்கும் நீங்கள் எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் கேல்வனோமீட்டர் டு வோல்ட் மீட்டர், இந்த டாபிக் ஃபுல்லாகவும் நீங்கள் எழுதணும். இது 183ஓட 185ஓட இந்த டீட்டெயில் முடியுது. கீ பாயிண்ட்ஸும் நீங்கள் சேர்த்து எழுதணும். இது 11th டீட்டெயிலுக்கான ஆன்சர். இதுலேயே 2 மார்க்ஸ் 2 வருது. கேல்வனோமீட்டர் டு அண்ட் அம்மீட்டர் அந்த டாபிக் கீழே த அம்மீட்டர் மஸ்ட் ஆஃபர் லோ ரெசிஸ்டன்ஸ் such that it will not change the current passing through it. So ammeter is connected in series to measure the circuit current அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் 15th கொஷின் ஆன்சருக்குரிய ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் 184ல் டாப்பில் லெஃப்ட் சைட் டாப் அதில் galvanometer is connected to an ammeter by connecting a low resistance in parallel with the galvanometer. This low resistance is called shunt resistance அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே 20th கொஷின் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 20th கொஷினுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அண்ட் இதுக்கான செகண்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட் பேஜில் வோல்ட் மீட்டரோட டயக்ராமுக்கு கீழே இருக்கும். galvanometer is connected to an volt meter by connecting high resistance RH in series with the galvanometer. இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே 20th கொஷின் செகண்ட் பாயிண்ட். இதுவும் முக்கியமான கொஷின். அண்ட் 3 கொஷின் டிஸ்பிளே பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 கொஷின்ஸ் தான் இது. 9th கொஷினுக்கான ஆன்சர். இதை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், இதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், ஸோ இதை மறக்காமல் எழுதிக்கோங்க. எயிட்டீன்த் கொஷின், இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த டயமேக்னெட்டிக், பாரோமேக்னெட்டிக் அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் இந்த மெட்டீரியல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின், ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் போட்டுலாம் புக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஈஸியாக நீங்கள் படிச்சிருக்கலாம். இதில் பார்த்து பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அண்ட் இதில் ஏதாவது கொஷின்ஸ் விட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.